என் உரையை சுருக்கமாக முடித்துக் கொள்கின்றேன். நான் இரண்டாவது செய்தி, அதாவது மோடி அவர்கள் வருவதற்கு முன்பாக உலக அளவிலே இந்தியாவை சார்ந்த வீரர்களும் வீராங்கனைகளும் வெற்றி பெற முடியவில்லை. இந்தியா பெரிய அளவில் தங்க பதக்கங்கள் வெல்ல முடியவில்லை. அதற்கு முக்கிய காரணம் அவர்கள், அதாவது அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமானவர்கள், அசோசியேஷன் ஃபெடரேஷனுக்கு நெருக்கமானவர்கள், அங்கே இருக்கின்ற கோச்சுகளுக்கு நெருக்கமானவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் உண்மையான தகுதி உள்ள வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததனால்தான் இன்று உலக அளவிலே இந்தியா பதக்கங்களை வெல்ல முடிகிறது, கோப்பைகளை வெல்ல முடிகிறது. விளையாட்டுத் துறையிலே மிகப்பெரிய மாற்றங்களை பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இறுதியாக இந்த மேடையில் நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்துவிட்டார். என்னை பொறுத்தவரை இரு பெரு தலைவர்கள் இந்த மேடையில் இருக்கின்றார்கள். இருவரும் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், ஓபிசி சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஒன்று நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள், அடுத்தது எங்களுடைய மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள். In this stage, two great leaders from very humble background are here in this stage. One, our Prime Minister, who has come from a very, very humble background, and today he is ruling our country. And he is again going to rule. Other, my leader, Dr. Ayya, who is the son of a poor farmer, who has done a lot of social revolutions in Tamil Nadu and India. Both the leaders have come together today. Success is inevitable. Change is inevitable. Development is inevitable. நம்முடைய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி நாம் காண இருக்கின்றோம். நம்முடைய பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வெற்றி பெற உறுதி உறுதி உறுதி. நன்றி, வணக்கம்.